மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து அவைலபிள் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து வரும். நம்ம வந்து யாருக்காச்சும் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ண போவோம். அப்போ பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அவைலபிள் இல்ல அப்படின்னு வந்து வரும். நம்ம வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணலாம்னு பாக்குறப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகாது, இன்டர்நெட் சுத்தமா கிடைக்காது, நெட்வொர்க் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் அவைலபிள் இல்லாம இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து உங்களோட போன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து சர்ச்சில் வந்து சிம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களோட சிம் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆனில் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஆஃபில் இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வரும், நெட்வொர்க் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதனால் உங்களோட சிம் வந்து ஃபஸ்ட்டு ஆனில் இருக்கா அப்படின்றத இந்த சிம் கார்டு மேனேஜரில் பார்த்துக்கோங்க. அப்படி ஆனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு 2-3 டைம் தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட செட்டிங்ஸ் ஆப்பில் வந்து நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஸோ சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நெட்வொர்க் சர்ச் பண்ணுறப்போ வரலன்னா நீங்கள் நார்மலாக ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் ரீசெட்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் செட்டிங்ஸை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனை ஜஸ்ட் 1 டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெட்வொர்க் அவைலபிள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். மொபைல் ஃபோனில் நெட்வொர்க் அவைலபிள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.